அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நித்தம் நித்தம் நெல்லு சோறு. வாங்க இப்போ நம்ம சேனலில் சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு பொரியல் தான் பார்க்க போகிறோம். புடலங்காய் பொரியல். இது ரொம்ப ஈஸியாக ரொம்ப நொடி பொழுதில் செஞ்சிடலாம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ புடலங்காயோட மேல் தோலெல்லாம் நீக்கி சுத்தமாக கழுவி இப்படி நீளமாக நறுக்கி வச்சுக்கிறோங்க. புடலங்காயை ரெண்டாக கீறி நீளமாக நறுக்குங்க. இப்படி பொரிச்சா தான் ரொம்ப நல்லா இருக்கும். இப்படி இந்த புடலங்காயை நறுக்கி புடலங்காயில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறோங்க. தூள் உப்பு சேர்த்துக்கிறோங்க. மஞ்சத்தூள் சிறிதளவு சேர்த்துக்கணும். காரத்துக்கு தகுந்தாற் போல் மிளகாய்த்தூள் போட்டுக்கணும். இப்போ இதை நல்லா பிரட்டி ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம ஊற வைக்கணும். புடலங்காயை ஊற வைக்காமல் எடுத்து பொரிக்க வேணாம். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு சட்டியை அடுப்பில் வச்சு நல்ல சட்டி காஞ்சதும் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கிறேங்க. நான் 2 கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம ஏற்கனவே புரடி வச்ச புடலங்காயை போட்டுடலாம். புடலங்காய் எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் லைட்டாக கிளறி விட்டுக்கிறேங்க. நம்ம இந்த புடலங்காயை ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கணும். வேக வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம 2 கையளவு தண்ணியை இதில் தெளிச்சிருங்க. இப்படி தண்ணி தெளிக்கிறதுனால புடலங்காய் சீக்கிரம் வெந்து டேஸ்ட்டு நல்லா இருக்கும். தண்ணி தெளித்ததுக்கப்புறம் லைட்டாக கிளறி விட்டு இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். பாருங்க, புடலங்காய் இந்த அளவுக்கு வெந்து வந்துருச்சு. இருந்தாலும் இன்னும் புடலங்காய் நல்லா பொரியணும். அதனால் நல்லா கிளறி விட்டுக்கிறேங்க. இப்படி நல்லா கிளறி சிறுதனல்லையே போட்டு பொரிய விடுங்க. புடலங்காய் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம சிக்கன் 65 மசாலா கொஞ்சோண்டு எடுத்து இப்போ மேலோட்டமாக இப்படி தூவி விடுங்க. இந்த மசாலா சேர்க்கறதுனால புடலங்காய் ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். மறக்காமல் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த புடலங்காய் பொரியல் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். சட்டுன்னு செய்யக்கூடிய மிகவும் சுவையான புடலங்காய் பொரியல் தயார்.